ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால ஜோதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷனுக்கு கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. இப்போ மட்டன் பிரியாணி எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி குக்கர் வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம குக்கர்ல மட்டனை வேக வைக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கீ, நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஆனியன் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 கிரீன் சில்லி இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கிறேன். வாஷ் பண்ணி நல்லா இந்த மாதிரி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதுல வேகட்டும். இப்போ இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம விசில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மித்த மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆனியன், மட்டன், கிரீன் சில்லி இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை நம்ம ஒரு 7 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மித்ததை ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சு விசில் போட்டாச்சு. ஒரு 7 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணி மித்ததை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 7 விசில் வச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம். விசில் எடுத்து விட்டுறலாம். நல்லா மட்டன் நமக்கு வெந்துருச்சு பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் 7 விசில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சாச்சு. இப்போ மறுபடி நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல சில்லி பவுடர் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் உப்பு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உப்பு ஆட் பண்ணல, இப்பதான் உப்பு ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் பிரியாணி பொடி ஆட் பண்றேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பிரியாணி பொடி ஆட் பண்றேன். 1/2 கிலோ மட்டன் ரைஸ் நான் 300 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி பொடி ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் நெய்ல இந்த மாதிரி பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ்
இதை லைட்டா நான் வதக்கி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். பட் இப்போ ஆட் பண்ணா நமக்கு அந்த ஃபிளேவர் வந்து நல்லா கிடைக்கும் பிரியாணில. அதனால நான் இப்போ தனியா இந்த மாதிரி வதக்கி ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 4 டம்ளர் தண்ணி சேர்த்திருந்தோம் 1/2 கிலோ மட்டனுக்கு. இப்போ அதுல நமக்கு பாதி தண்ணி இருக்கு. இப்போ 300 கிராம் ரைஸ் எடுக்கிறேன். அதுக்கு நான் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் தண்ணி மட்டும் தான் ஆட் பண்ண போறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணாச்சு. இப்போ நம்ம 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ரைஸ் வேகிறதுக்கு தான் இந்த 2 டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்றோம். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை புதினா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 300 கிராம் பாசிமதி ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டம்ளர் ரைஸ் 300 கிராம் இருந்துச்சு எனக்கு. இப்போ இதுல ஒரு அரை லெமனை இந்த மாதிரி லைட்டா சார் மட்டும் நான் விட்டுறேன். இது தேவைன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ரைஸ் வந்து நல்லா உதிரியா வரும், அதனால இதை ஆட் பண்றோம். இப்போ நம்ம எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். குக்கர்ல வச்சு மூடி வைக்கும் போது தண்ணி அளவு வந்து நம்ம கரெக்டா வைக்கணும். நான் 300 கிராம் ரைஸுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் 4 டம்ளர் தண்ணி வச்சிருந்தோம் மட்டன் வேக வைக்கும் போது. அடுத்து 2 டம்ளர் தண்ணி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/2 கிலோ மட்டன் 300 கிராம் ரைஸ், அதுக்கு 6 டம்ளர் தண்ணி தான் நான் வச்சிருக்கிறேன். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இப்போ 2 விசில் வச்சா போதும். இப்படி வச்சு விசில் போட்டாச்சு. 2 விசில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேல வைக்க வேண்டாம். நீங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி விசில் கூட வைக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு சாதம் குழஞ்சிரும் அப்படிங்கிற பயம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து நார்மலா மூடி வச்சு வைக்கலாம். அந்த மாதிரி விசில் போடாம கூட ரைஸ் வேக வைக்கலாம். நான் இன்னைக்கு மூடி போட்டு விசில் வைக்கிறேன். 2 விசில் வச்சுட்டு நம்ம அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம 2 விசில் வச்சாச்சு. விசில் போயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பரா ரெடி ஆயிட்டு பாருங்க. மட்டன் பிரியாணி இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிட்டு. நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி குக்கரில் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஜோதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.